ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா 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 குருப்யோ நமः நமஸ்தே குருநாதம் காஞ்சி பீட்டம் சுரபுஜிதம் திவ்யகானவேசம் காஞ்சிம் ஜெகது நமஸ்தே பரகணசித்தம் ஞானம் சாந்தர்ப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமம் தரம் கலியுகதேவம் காஞ்சி மணி யூடியூப் சேனல் பிரத்யேகமா நமது மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு நோ கவர்மெண்ட்டுன்னு தானே சொன்னேன், செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லலையே. இது மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட மடக்கிறார். யாருன்னா குப்புசுவாமி ஐயர் அப்படிங்கிறவர் 1930 அவர் வந்து ஒரு பிஏ படிச்சிருந்த சமயம் வந்து மகாபிரிவாவில் தரிசனம் பண்ணும்போது ஏதோ டிஸ்கஷன் ஆகிருக்கு. அப்போ அதை பற்றி சொல்லியிருக்கார். அதாவது ஒரு இங்கிலீஷ்காரர் ஒருத்தர் வந்து ஒரு அமெரிக்கன் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி ஒரு ரிசர்ச் எழுதியிருக்கார், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அதை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கார். அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான விதை சீடு வந்து எங்கேருந்து கிடைச்சதுன்னா தமிழ்நாட்டு கடற்கரையில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரமண்டல் கோஸ்ட் அப்படிங்கிறதுல குறிப்பாக சோழர் காலத்தில் இருந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இல்லை லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுலேருந்து தான் கிடச்சிது அப்படின்னு யாரோ ஒரு இங்கிலீஷ்மேன் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் அந்த ஃபாரினில். இல்லை அவர் அது இந்தியாவிலும் அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து 1952 மகாபிரிவா கிட்ட இவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காருன்னா 1930 நான் இதை படித்தேன், காலேஜில் படித்தேன், ஞாபகம் இருக்குன்னு. அந்த அளவுக்கு அவருக்கு ஞாபக சக்தி குப்புசாமி ஐயருக்கு இருந்திருக்கு. அதனால் குப்புசாமி இருந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா 1966 மகாபிரிவா வந்து காக்கிநாடாவில் கேம்பில் இருந்தபோது இவர் இது பண்ணியிருந்தார். அவர் வந்து பிஏபிடி எல்லாம் முடிச்சுட்டு அவர் திருச்சியில் ஒரு இடத்துல உத்தியோகத்தில் இருந்தார் 66. அப்போ வந்து அவர்கிட்ட அவருக்கு தந்தி வந்தது காக்கிநாடாலேருந்து. மகாபிரிவா வந்து உங்களை உடனே வந்து தரிசனம் பண்ண சொல்கிறார். நீங்கள் வந்து 1930 வந்து ஏதோ பேசியிருக்கேள், அது 52 வந்து நீங்கள் பேசியிருந்த போது 1930 ஏதோ ஒரு ரிசர்ச் பற்றி கட்டுரையில் படித்தா மாதிரி ஒன்று செல்ஃப் கவர்மெண்ட் அது மாதிரி ஏதோ அது தெரியல, அதை பற்றியான விஷயங்களை வந்து நீங்கள் நேராக பேசணும்னு கூப்பிட்றா பெரியவா, உத்தரவாருது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் வரேன், அவர் இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு 2 நாளில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார். அவருக்கு ஞாபக சக்தி இப்போ எப்படி அதே மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவர் 1952 எல்லாம் சொல்லியிருக்காரு, பெரியவா கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாமே ஞாபகத்தில் இல்லை, அவருக்கு மறந்து போயிடுது. 66 ஆகிடுது. இப்போ இன்னும் அவருக்கு வயசாகிட்டே இருக்க. பெரியவா அப்படிங்கிற ஒரு பரமேஸ்வரனுக்கு இது ஆகாது, அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் இப்படி கூப்பிட்றாரு அவரை. இவர் என்ன பண்ணார், கொஞ்சம் லோக்கல் லைப்ரரிஸை போய் தேடினார். வீட்டில் இருக்கக்கூடிய நோட்ஸு புக்ஸ் அதெல்லாம் எடுத்து புரட்டி கட்டி பார்த்தாரு. ஏதாவது என்ன சொல்கிறான்னு புரியலையே. ஆனால் ஏதோ செல்ஃப் கவர்மெண்ட் ஏதோ அது மாதிரி தானே ஏதோ வந்த மாதிரி ஞாபகம், லோக்கல் கவர்மெண்ட் என்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், நேர கிளம்பி அங்கே போனார். அது எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு கிளம்பி அங்கே போனார். போனோடனே பெரியவா கேட்டார், என்ன அதை பற்றி அந்த விஷயத்தை நீ பார்த்துட்டியா, என்கிட்ட நீ பேசினியே 1952 1930 நீ ஏதோ பிஏ படிச்சிருந்த போது ஏதோ சொன்னியே, அது ஞாபகம் தான் உனக்கு வார்த்தைகள் அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஏதோ வேகா ஏதோ 2 வார்த்தை ஞாபகம் வருது, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி வார்த்தை ஏதோ ஞாபகம் வருது, வேறு எதுவும் எனக்கு ஞாபகத்திலேயே வரல அப்படின்னாரு. என்ன வார்த்தை ஞாபகம் வருது அப்படின்னு கேட்டார் பெரியவா. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இல்லையே, நீ நோ கவர்மெண்ட்டுன்னு தானே ஆரம்பித்த அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்து கண்ண முடிந்தார். பெரியவா வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக கண்ண முடிந்தவொடனே அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுது. பெரியவா இப்போ எனக்கு ஞாபகம் வந்துடுது. அது எப்படி ஞாபகம், அவர் வீடை ஃபுல்லாக தேடி இருக்காரு, லைப்ரரியில் போய் புக்ஸை தேடி இருக்காரு. எதுவுமே அவர் 1952 பெரியவா கிட்ட டிஸ்கஸ் பண்ண அந்த வார்த்தைகள் ஒன்று விடாமல்
லைனு வார்த்தைகள் விடாமல் ஞாபகம் வரணும்னா பரமேஸ்வரன் அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை பெரியவாளே சொல்லிட்டு இருப்பா எல்லா வார்த்தைகளும். இருந்தாலும் குப்புசாமி ஐயருக்கு அந்த மெமரியை கொண்டு வர வைக்கிறதுக்காக நடத்திய ஒரு பெரிய ஒரு லீலை இது. அப்போ சொன்னார் குப்புசாமி ஐயர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இருந்தது பெரியவா, அந்த ரிசர்ச் இவர் வந்து ஸ்காலர் என்ன எழுதியிருக்காரு அந்த புக்கில் என்ன எனக்கு ஞாபகம் வருது. நோ கவர்மெண்ட் ஈஸ்டர்ன் ஆர் வெஸ்டர்ன் டெமோக்ராட்டிக் அரிஸ்டோக்ராட்டிக் oligarchic or otherwise can boast a system of local administration as that of the Cholas அப்படின்னு சொல்லி அதை வார்த்தை அப்படின்னாரு. அப்போது நீ வந்து நோ கவர்மெண்ட், அப்போ என்ன லோக்கல் கவர்மெண்ட் செல்ஃப் கவர்மெண்ட் ஏதோ சொன்னியே, எப்படி இப்போ ஞாபகம் வந்தது அப்படின்னாரு. தெரியல பெரியவா அப்படின்னாரு. தெரியல என்ன, அது வந்து மகாபெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன் புத்தி மூளையை கொடுத்துட்டாருன்னா ஞாபகம் வந்துடுறது. அதனால் இந்த மாதிரி இதுவாக இருக்குது. அதாவது லோக்கல் இதில் வந்து கவர்மெண்ட்டில் கிழக்கிந்திய நாடுகளோ மேற்கிந்திய நாடுகளோ இதெல்லாம் இந்த மாதிரி காவேரி இந்த மாதிரி இதில் வந்து நதிக்கரையில் இருக்கக்கூடியது மேற்கத்திய நாடுகள், அப்புறம் ஜனநாயக நாடுகள், பிரபுக்கள் ராஜாக்கள் இருக்கிறது, அப்புறம் தனியாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ராஜ்யம் பண்ணின்னு இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவள் பண்ணுறதுக்கு இந்த லோக்கல் இது வந்து கவர்மெண்ட்டுக்கான சீடு எங்கேயிருந்து வரும்னா சோழ மண்டலம் அப்படின்னு கோரமண்டல் கோஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் வந்தது அப்படின்னு அந்த ரிசர்ச்சை வந்து எழுதியிருக்கார். அது வந்து உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை அப்படிங்கிறத மகாபிரியா வந்து தெய்வத்தின் குரல் 4வது பாகத்தில் சொல்லியிருக்கார். காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்தரமேரூர்ன்ற இடத்துல அந்த மாதிரியான இடம் இது மாதிரியான இருக்குது அப்படிங்கிறத அந்த ரிசர்ச்சர் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கார். அப்படின்னா அதை எப்படி பெரியவா வந்து இவருக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தார் அப்படின்னா பரமேஸ்வரன் நினச்சா எல்லாம் முடியும். குப்புசாமியருக்கு ஞாபகம் வர வச்சுட்டார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா பாதமேஸ்வரனும் மகாபிரிவம் பாதமேஸ்வரன்.